எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் மணிகிரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் விடாமுயற்சி படத்தோட ப்ரொபோஷனல் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காரணம் என்னென்னா, டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிற மேட்ரே இது தான். அந்தளவுக்கு பரபரப்பான ஒரு விஷயமாக சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் பேசப்படுற ஒரே ஒரு விஷயம் இந்த படத்தை பற்றி தான். எத்தனையோ படங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நான்லாம் நம்பவே மாட்டேன். ஏன்னா எந்த படமே இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணதே இல்லைங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸே ஆகலை. இந்த படத்தோட மேக்கிங் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த படம் எந்த மாதிரி ஒரு கலரில் எந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் ரெடி ஆகுது, இது ஒருத்தருக்கும் இந்த படம் ஒருத்தர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த படத்தை இவ்வளோ கோடியில் 2 பெரிய நிறுவனம் வாங்கியிருக்கு. இதெல்லாம் யாரால் நடந்துச்சு? யாருனால இவங்க இவ்வளோ கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க? இந்த படத்தோட டைரக்டரா, இல்லை இந்த படத்தோட ப்ரொடியூசரா, இல்லை இந்த படத்தோட ஒட்டுமொத்த காஸ்ட்டை நம்பி இவங்க இப்படி இவ்வளோ கோடிக்கு இந்த படத்தை வாங்கியிருக்காங்களா? வேறு யாருக்குமே இவங்க இவ்வளோ கோடி கொடுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு நடிகருக்குமே இவ்வளோ கோடி கொடுக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு படத்துக்கு, அதாவது இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆகலை, எதுவுமே தெரியாது, A to Z எதுவுமே தெரியாது. கண்ணை மூடி கண்ணை திறந்தா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இந்த படத்தை எதுவுமே தெரியாமல் இந்த படம் பிளாக் பஸ்டர் வெற்றி அடையும்பா, இந்த படம் செம்மையாக இருக்கும்பா, இந்த படம் தாறுமாறாக ஓடும், இந்த படம் எவ்வளோ கோடி வேணாலும் கொடுத்து வாங்கலாம், அந்தளவுக்கு இந்த படம் நமக்கு பணத்தை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அஜித் குமார் சார் மட்டும்தான். ஸோ ஏகே சாரால் தான் இவ்வளோ கோடியில் இந்த படம் இப்போ பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சாரோட முந்தைய படம் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் பிஸ்னஸ் ஆகலை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஏன்னா சாட்டிலைட் உரிமை, அப்புறம் டெலிவிஷன் உரிமையெல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஏகே சார் படத்தில் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து எந்த ஒரு கம்பெனியும் வாங்கினதே கிடையாது. ஸோ பிளாக் பஸ்டர் வெற்றி படம் விஸ்வாசத்தை கூட இப்படி ஒரு அமௌண்ட்டு ப்ரொபோஷனஸில் கிடைச்சதே கிடையாது. அந்தளவுக்கு இந்த படத்துக்கு ப்ரொபோஷனஸ் நடந்திருக்கு. இது யாருமே எதிர்பார்க்கலை. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, அடுத்த படத்துக்கு டைரக்டரே இல்லை, ஷூட்டிங்கு முதல்ல வர சொல்லியா? எவ்வளோ கலை, எவ்வளோ கிண்டல். சிங்கத்தோட பவர் என்னன்னு சிங்கம் காட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ அது மாதிரி தான் இது வரைக்கும் ஏகே சார் பர்சனல் ஒர்க்கு பார்த்துட்டு இருந்ததுனால இவங்க எல்லாருமே வாயடைக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவர் களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாரு. சினிமா இண்டஸ்ட்ரியிலலாம் இன்னும் 4-5 வருஷம் தொடர்ந்து இருக்க போகிறாரு. ஸோ கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப்பாக படங்கள் வரதான் போகுது. அது சம்மந்தமான ஏகப்பட்ட அப்டேட் நீங்கள் கேள்விப்பட்டுருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இனிமேட்டு ஏகே சாரோட மரண ஆட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதிரடியான பல படங்கள் வருங்காலத்தில் வரதான் போகுது. நாம் எல்லோரும் அதை கொண்டாட தான் போகிறோம். ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும் இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் எல்லாம் வாயடைக்கிற மாதிரி இந்த ப்ரொபோஷனல்ஸ் நடந்திருக்குங்க. கொஞ்சம் நெஞ்ச அமௌண்டா 250 கோடிங்க. வாவ், 250 கோடி ஓக்கா மக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வெயிட்டான ஒரு அமௌண்ட்டை கொடுது. நெட்ஃப்ளிக்ஸு 125 கோடிக்கு சாட்டிலைட் உரிமையை ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு 125 கோடி கொடுத்து சன் டிவி டெலிவிஷன் ரைட்ஸை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 கம்பெனியும் பார்த்திங்கன்னா முழுசாக நம்பினது அஜித் குமார் சாரை மட்டும்தான். வேறு யாரையுமே நம்பலை, வேறு யாரை பற்றியுமே இவங்க கவலைப்படலை. ஃப்ரேமில் அஜித் குமார் சார் இருக்கார், அவர் இருந்தாலே படம் கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னா முந்தைய படம் பார்த்திங்கன்னா துணிவு படம் மேக்ஸிமம் 2023 காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன முதல் பகுதியில், அதாவது ஜனவரிலேருந்து ஜூன் ஜூலை வரைக்கும் இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் நம்பர் 1 இடத்துல இருக்குது 24 கண்ட்ரியில். ஸோ சவுத் இந்தியாவிலே
இந்த படம் தான் நம்பர் 1 இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கு 2.25 கோடி கிட்ட பேர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இப்படி பார்க்குறதுக்கு முக்கிய காரணம் வந்து சார் தான், சாரோட ஃபேஸ் தான். அந்த ஃபேஸ் வேல்யூக்கு தான் இந்த அளவுக்கு மக்களை வந்து கவர்ந்து இழுத்துருக்கு. ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூவை நம்பி தான் இவங்க இவ்வளோ கோடி கொடுத்து வாங்குகிறாங்க. ஸோ கண்டிப்பாக கொடுத்த கோடிக்கு மேலே பல கோடி ரிட்டர்ன் ஆக போகுது, அது தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ விடாமுயற்சியோட ப்ரோ பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இன்னும் முடியல, இது முதல் கட்டமாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் நிறைய பிஸ்னஸுகள் பெண்டிங்கில் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த படம் வந்து மல்டிபிள் லாங்குவேஜெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தெலுங்கு ரைட்ஸு, அப்புறம் வந்து மலையாளம் ரைட்ஸு, அப்புறம் வந்து கன்னட ரைட்ஸு, அப்புறம் வந்து ஹிந்தி ரைட்ஸு, அப்புறம் வந்து இன்னும் அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ்லாம் வந்து பிஸ்னஸ் வந்து பேலன்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ தேட்ரிக்கல் ரைட்ஸும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த பிஸ்னஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. படத்தோட அஃபிஷியல் பஸ் லுக் பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி, நான் கூட எதிர்பார்த்தேன், நியூ இயர் அன்னைக்கு வரும், கண்டிப்பாக இந்த பஸ் லுக்கை நாம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ கிடைச்ச தகவல் படி இந்த பஸ் லுக்கு ஜனவரி மாதம் பொங்கல் அன்னைக்கு வர மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்களாம். நியூ இயர் அன்னைக்கு வர்றது கொஞ்சம் சந்தேகமாக, சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் வந்து பேலன்ஸ் பெண்டிங்கில் இருக்கிறதுனால இந்த பஸ் லுக்கை வந்து ஏனோ தானோன்னு ரிலீஸ் பண்ண இவங்க வந்து விருப்பமே இல்லையா. இந்த படத்தோட குவாலிட்டியை எல்லோரும் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி இவங்க இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், பொங்கல் அன்னைக்கு வருதா இல்லை நியூ இயர் அன்னைக்கு வருமானு எதிர்பார்க்கலாம். பட் என்னோடய கருத்து நியூ இயர் அன்னைக்கு வராதுன்னு இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. சின்ன ஒரு சந்தேகம்தான், சின்ன ஒரு டவுட்டில் தான் இருக்குது. ஆனால் இது கன்ஃபார்ம் இல்லை. பட் ஜனவரி அன்னைக்கு வருங்கிறது கன்ஃபார்மான ஒரு நியூஸு. என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ விடாமுயற்சியில் ஷூட்டிங் பார்த்திங்கன்னா 75% கிட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஸ்டாப்பாக அஜர்பைஜானில் போயிட்டுருக்கு. ரீசெண்டாக கூட வந்து அஜர்பைஜானில் விடாமுயற்சி டீம் அனைத்து பேர்த்துக்குமே வந்து சார் வந்து அவங்க கையால் சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறப்ப வாவ் அப்படின்னுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு பிடிச்ச விஷயத்த வந்து யார் என்ன சொன்னாலும் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்கார். ஸோ ரீசெண்டாக கூட சார் எடுத்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல். ஸோ மல்டி டேலண்ட் ஒரு பர்சனாக வந்து அஜித்குமார் சார் வந்து திரையுலகத்தில் திகழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். ஸோ இவரை பார்க்குறப்ப நமக்கு உண்மையிலே வந்து இன்ஸ்பயராக தான் இருக்குது. வருங்காலத்தில் நாமளும் கண்டிப்பாக இவர் மாதிரி 1% வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தியோகமும் நம்பிக்கையும் நமக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.